வங்கிகளில் பணம் ரொக்கமாக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்கலாம். ஆனால் 2 லட்சத்திற்கு அதிகமாக செலவு செய்ய முடியாது என்ற நிலை உள்ளது. இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. நாள் ஒன்றிற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக செலவு செய்யக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்த நிலையில் நேரடி வரி விதிப்புத்துறை வங்கிகளில் இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. வங்கி கணக்கில் இருந்து 2 லட்சத்திற்கு அதிகமாக பணம் எடுக்கலாம். ஆனால் 2 லட்சம் ரூபாய்க்கும் மேல் ரொக்கமாக செலவு செய்யக்கூடாது என்பதுதான் தற்போதைய நிலை. ஆனால் இந்த அறிவிப்பு வந்திருப்பதன் காரணம், உதாரணத்திற்கு இன்று ஒரே நாளில் உங்கள் மகனின் கல்லூரி கட்டணம் 4 லட்சம் ரூபாயும், உங்கள் மகளின் கல்யாணத்திற்கு மண்டபம் முன்பதிவு செய்ய 4 லட்சம் ரூபாயும் செலுத்த திட்டமிட்டுள்ளீர்கள். இந்நிலையில் நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்கலாம். ஆனால் கல்லூரி கட்டணம் 2 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே ரொக்கமாக கொடுக்க முடியும். அதே சமயம் திருமண மண்டப வாடகைக்கும் 2 லட்சம் ரூபாய் தான் ரொக்கமாக செலுத்த முடியும். இன்று 2 லட்சம் ரூபாய், நாளை 2 லட்சம் ரூபாய் என்று ரொக்கமாக செலுத்த முடியாது. காரணம், ஒரே நிகழ்விற்கு எப்படி 2 லட்சத்திற்கும் அதிகமாக பணத்தை ரொக்கமாக பெற்றீர்கள் என்பதற்கு அந்த கல்லூரியோ அல்லது திருமண மண்டப உரிமையாளரோ தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதற்கு அதே தொகை அபராதமாகவும் வசூலிக்கப்படலாம். எனவே வங்கியில் இருந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டாலும் ரொக்கமாக செலவு செய்ய உள்ள நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் காசோலையாகவோ டிடியாகவோ நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம்.